சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னர் கேட்கின்றார் அல்லவா? சொல் வாருணி. பரிவாதினியின் பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன வேண்டும்? நீ விருப்பப்பட்டு கேட்கும் பரிசு எதுவாக இருந்தாலும் அதை தருவதற்கு மன்னர் தயாராக இருக்கின்றார். ஆம் வாருணி, என் மகள் பரிவாதினியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பிரத்யேகமான பரிசை நான் உனக்கு அளிக்க விரும்புகிறேன். உன் விருப்பம் எதுவென்று சொல், அதையே உனக்கு பரிசாக நான் அளிக்கின்றேன். எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். எனக்கு தேவையானது எதுவோ அதையெல்லாம் தான் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறீர்களே. தங்கள் மகள் பரிவாதினிக்கு இணையாக என்னையும் ஒரு இளவரசி போல் நடத்துகின்றீர்கள். மன்னர் குடும்பத்து நகைகளை எல்லாம் தந்து விருப்பமானதை அணிந்து கொள் என்று எனக்கு சுதந்திரம் தந்திருக்கின்றீர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் உங்கள் மகள் பரிவாதினியைப் போல் என்னையும் ஒரு மகளாகத்தான் நீங்கள் இருவரும் நடத்துகின்றீர்கள். இதைவிட பெரிய பரிசு வேறு என்ன இருக்க முடியும்? நீ விரும்பும் பொருளை உனக்கு பரிசளிக்கலாம் என்று நினைத்தேன். பரவாயில்லை வாருணி, நானும் தேவியும் கலந்து பேசி உனக்கேற்ற பரிசு ஒன்றை தேர்ந்தெடுத்து எனது பிரத்யேக பரிசாக பரிவாதினியின் பிறந்தநாள் அன்று உனக்கு அளிக்கின்றோம். தயவு செய்து அப்படி ஒரு பரிசை அளித்து என்னை அந்நியமாக்கி விடாதீர்கள். இதில் அந்நியமாக்குவதற்கு என்ன இருக்கிறது வாருணி? பரிவாதினியிடம் அவள் விருப்பத்தை கேட்டு பிரபு அவளுக்காக பாண்டிய இளவரசருக்கு ஒரு நாள் விடுதலையை அளிக்கவில்லையா? அதுபோல்தானே இதுவும். தேவி, எனக்கு பரிசளிக்க வேண்டாம் என்ற தனது விருப்பத்தை தான் வாருணி சொல்லிவிட்டாளே, அதற்கு பின்னும் அவளை நீ ஏன் கட்டாயப்படுத்துகின்றாய்? சரி வாருணி, நேரமாகிவிட்டது. நீ உன் அறைக்கு சென்று உறங்கு. சரி, வா, நாம் செல்லலாம். தாமரை, 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 என்ன தாமரை, வியப்பாக என்னை பார்க்கிறாய்? இளவரசரின் வேடம் இடும்பனுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்று பார்க்கிறாயா? உன்னை பாராட்ட வேண்டும் தாமரை. என்னிடமிருந்து தப்பித்து வந்த நீ வாருணி என்ற புனை பெயரில் சேர மன்னர், சேர ராணி, சேர இளவரசி என மன்னர் குடும்பத்தில் அனைவரையும் ஏமாற்றி அரண்மனையில் ஒரு வலுவான இடத்தை பிடித்து விட்டாயே. சேர மன்னர் மீதும் சேர ராணியார் மீதும் நீ பொழிந்த பாச மழையை இப்பொழுதுதான் பார்த்தேன். அடேங்கப்பா, பாசத்தை எத்தனை அற்புதமாக பொழிந்து கொட்டினாய்! நீ பொழிந்த பாச மழையில் எனக்கு ஜலதோஷமே பிடித்துக் கொண்டு விட்டது. பரவாயில்லை, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சேர மன்னருக்கும் சேர ராணியாருக்கும் மிகவும் வேண்டப்பட்டவளாகிவிட்டாய். ஆனால் வாருணி என்ற பெயரில் இங்கு வந்த நீ உண்மையில் வேளிர்குடி இளவரசி தாமரை என்பது சேர மன்னருக்கும் சேர ராணியாருக்கும் தெரிய வந்தால் உன் நிலைமை என்னவாகும் என்று எப்போதாவது நீ நினைத்து பார்த்திருக்கின்றாயா? நீ மட்டும் எப்படி இங்கு வந்தாய்? மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரனையும் அவனது உதவியாளன் மயிலைநாதனையும் காட்டில் கட்டி போட்டுவிட்டு அவர்கள் உடையில்தானே இங்கு வந்திருக்கின்றாய்? ஓ, என்னை பற்றிய எல்லா விஷயத்தையும் நீயும் தெரிந்து வைத்திருக்கின்றாயா? அதை யார் உன்னிடம் கூறியிருப்பார்கள் என்று
எனக்கு நன்றாக தெரியும். நான் எவ்வளவோ சிரமப்பட்டு இந்த சேர நாட்டிற்கு வந்தது எதற்காக தெரியுமா? உனக்காக. இது எல்லாமே உனக்காக. இந்த இளவரசர் உடையணிந்து சேர அரண்மனைக்குள் நுழைய நான் எடுத்துக்கொண்ட முயற்சி எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? எல்லாமே உனக்காகத்தான் தாமரை. உன்மேல் நான் வைத்திருக்கும் காதலுக்காக என் உயிரையே நான் பணயமாக வைத்திருக்கிறேன் தாமரை. போதும். மங்கம்மாவின் பிடியில் நான் இருந்தபோது என் தனிமையை பயன்படுத்தி என்னை நீ ஏமாற்றினாய். ஆனால் இங்கு என் நிலைமை அப்படி இல்லை என்பதை உன் நினைவில் வைத்துக்கொள். சேர மன்னர், சேர ராணி, சேர இளவரசியார் என்று மன்னர் குடும்பத்தார் மட்டுமல்ல, சேர நாட்டில் பணிபுரியும் பல முக்கிய பிரமுகர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள். பழைய தாமரை என்று நினைத்து என்னை மிரட்டி பார்க்காதே. சேர நாடு மட்டுமல்ல, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று மூவேந்தர்களும் சேர்ந்து வந்தாலும் நீ இல்லாமல் இங்கிருந்து நான் போக மாட்டேன். என்னுடைய இந்த முயற்சியில் என் உயிரே போவதாக இருந்தாலும் அது இந்த சேர நாட்டிலேயே போகட்டும். இளவரசியின் பிறந்த நாள் முடிந்து நான் இங்கிருந்து வெளியே போகும்போது நான் உன்னோடுதான் போவேன். நீ சோழ நாட்டிற்கு போகவே முடியாது. அந்த நாளுக்காக காத்திரு. மயிலைநாதா, என்ன இந்த நேரத்தில் காட்டுவாசி தலைவர் இவ்வளவு அவசரமாக நம்மை அழைத்து வரும்படி சொல்லியிருக்கிறார்? தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் நாமே எதிர்பார்க்காத அளவிற்கு புது புது விதத்தில் விருந்து வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே. இன்று ஒருவேளை உங்கள் விருப்பம் என்னவென்று கேட்பதற்காக இருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். அல்லது வேறு ஏதேனும் களியாட்டங்களும் இருக்கலாம். ஒருவேளை இன்று இவர்களுக்கு விசேஷமான நாளாக இருக்குமோ? எது எப்படியோ நமக்கு நிச்சயம் விசேஷமான நாள்தான். என்ன, உங்கள் இருவரையும் இங்கு அழைத்து வர சொல்லிவிட்டு வெகு நேரம் காக்க வைத்ததை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்படியா? சரி சரி. ஆமாம், இவர்கள் உங்களை அழைக்க வரும்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நாங்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தோம். என்ன, உடற்பயிற்சியா? ஆமாம், காட்டுவாசியான நாம் திடகாத்திரமாக நல்ல உடற்கட்டோடு இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான். ஆமாம் ஆமாம், அப்படித்தான் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு நாள் கூட காலையும் மாலையும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதே கிடையாது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அதிலும் வேறு என்றைக்கு செய்தீர்களோ இல்லையோ, இன்று அவசியம் உடற்பயிற்சி செய்து உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாளை காலை வரை மிகவும் திடமாகவும் தெம்பாகவும் இருக்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? நாளை காலை வரை உடலை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? எதற்காக? அப்பொழுதுதானே காட்டுவாசிகளின் காவல் தெய்வம் திருப்தியோடு உங்களை ஏற்றுக்கொள்ளும். காவல் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா? என்ன சொல்கிறீர்கள்? நாளை காலை உங்கள் இருவரையும் எங்கள் காவல் தெய்வத்திற்கு பலி கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறேன். என்ன என்ன, எங்களை பலி கொடுப்பதா? எதற்காக பலி கொடுக்க வேண்டும்? நாங்களும் உங்களை போல் காட்டுவாசிகள் தானே. எங்களை பலி கொடுத்தால் உங்கள் காவல் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுமா? நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லையே, ஏன் எங்களை பலி கொடுக்க நினைக்கிறீர்கள்? என்ன, எந்த தவறும் செய்யவில்லையா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் மகளையே ஏமாற்ற துணிந்திருப்பாய். என் நாட்டிற்கு இளவரசி ஆக்குகிறேன் என்று என் மகளுக்கு ஆசை வார்த்தை கூறி அனுப்பிவிட்டு உன் நண்பனிடம் காட்டுவாசி பெண்ணை எவன் திருமணம் செய்து கொள்வான் என்று கேட்டாயா?
எங்கள் காவல் தெய்வத்திற்கு ராஜபலி கொடுத்து வெகு காலமாகிறது. இப்பொழுது ராஜகுலத்தை சேர்ந்த நீ தானாக வந்து அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இதன் மூலம் அவள் இரத்த தாகம் தீரட்டும். இல்லை இல்லை, நான் காட்டுவாசிதான். காட்டுவாசிகளின் தலைவர் மகன்தான். கதை அளக்காதே. நீ மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன். இவன் உன் தோழன் மயிலைநாதன். இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் உங்களை பலி கொடுக்க தீர்மானித்தேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இந்த காட்டில் எது எங்கு அசைந்தாலும் அது எனக்கு தெரியும். இங்கிருக்கும் மூங்கில் கொம்புகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் என் மூச்சுக்காற்று இருக்கிறது. அப்படித்தான் ஒரு காற்று இங்கு வந்து என் காதில் சொல்லியது. யாரது? அதோ பார். நான் தான் சொன்னேன், தலைவர் மகள் தன்னை விரும்புகிறார் என்ற எண்ணத்தில் நீ யார், எதற்காக வந்தாய் என்பதையெல்லாம் உன் அருமை சிநேகிதனிடம் உற்சாகமாக சொல்லிக் கொண்டிருந்தாயே. அதையெல்லாம் ஒன்று விடாமல் கேட்டுவிட்டு வந்து தலைவரிடம் அப்படியே சொல்லிவிட்டேன். இல்லை இல்லை, இவன் ஏதோ அரைகுறையாக கேட்டுவிட்டு உங்களிடம் வந்து உளறி இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே உண்மையைத்தான் உளறுவான். அடே, நீ என்னிடம் உன்னை காட்டுவாசி என்று சொல்லிவிட்டு சில நாட்கள் இங்கு தங்க நினைத்ததில் தவறில்லை. ஆனால் அப்படி நீ தங்கியதே என் மகளுக்காகத்தான் என்பதை அறிந்த பின் உன்னை உயிரோடு விட்டு வைக்க முடியுமா? இல்லை இல்லை, வேண்டாம். நான் அவளை கல்யாணம் செய்து கொள்கிறேன். இல்லை, வேண்டாம். ஏன்? எதனால்? குலதெய்வத்திற்கு தரப்படும் பொருள் சுத்தமாக புனிதமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் இவர்களை இழுத்துச் சென்று மரத்தில் கட்டி வையுங்கள். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். என்னை விட்டுவிடுங்கள். என்ன சொல்கிறாய் தாமரை? அந்த இடும்பன் தங்களிடமும் சவால் விட்டு சென்றானா? ஆமாம், நீ வாருணி என்ற பெயரில் சேர மன்னருக்கும் சேர ராணிக்கும் நெருக்கமானவளாக இருக்கலாம். உனக்கு உதவுவதற்கு சேர இளவரசி, சோழ தளபதி பார்த்திபன், முத்துநகை என்று ஒரு பட்டாளமே இருக்கலாம். ஆனால் இந்த இடும்பன் தான் நினைத்ததை நடத்தியே காட்டுவான். பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்பழுதியை மீட்க வந்த அந்த சோழ நாட்டார் இருவரையும் வந்த வேலையை மட்டும் பார்க்க சொல். உள்ள வேலையை விட்டுவிட்டு பாதையில் வந்த உன்னையும் சேர்த்து அவர்கள் காப்பாற்ற முயற்சித்தால் அவர்கள் எதற்காக வந்தார்களோ அந்த காரியம் கூட நடக்காது என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல். ஏனென்றால் இங்கிருந்து உன்னை அழைத்துக் கொண்டோ முரண்டு பிடித்தால் தூக்கிக் கொண்டோ போகிறவன் இந்த இடும்பன் என்று சவாலாக பேசினான். உன்னிடம் சவால் விட்டதைப் போல்தான் என்னிடமும் பார்த்திபனிடமும் அந்த இடும்பன் சவால் விட்டான். நீங்கள் இருவரும் இளவரசர் இளம்பழுதியை வேண்டுமானால் இங்கிருந்து சோழ நாட்டிற்கு கூட்டிச் செல்லுங்கள். ஏனென்றால் தாமரையை நான் தான் என்னோடு கூட்டிச் செல்ல போகிறேன் என்று எங்களிடமும் அவன் சவாலாகத்தான் பேசினான். இதற்காகத்தான் மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன் என்ற பெயரில் வந்திருப்பது இடும்பன் என்று தாமரை சொன்னவுடனே அவனை கைது செய்யலாம் என்று கூறினேன். முத்துநகைதான் தடுத்து விட்டாள். முத்துநகை செய்ததுதான் சரி. அந்த இடும்பனுக்கு எந்த வகையிலேயோ நம்மை பற்றிய அனைத்து செய்திகளும் தெரிந்திருக்கின்றது. தாமரையை இங்கிருந்து கடத்துவது மட்டுமே அவனது குறிக்கோளாக இருப்பதால் எங்களை பற்றிய ரகசியங்களை அவன் பொருட்படுத்தாமல் இருக்கின்றான். அவனுக்கு ஏதேனும் சிறு இடையூறு நேர்ந்தாலும் அத்தனை உண்மைகளையும் எல்லார் முன்னிலையிலும் அவன் போட்டு உடைத்து விடுவான். தாமரையின் நிலைமைதான் மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் விதர்ப்ப நாட்டு இளவரசன் மேருமந்திரன், நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை திருமணம் செய்து கொள், உன்னை விதர்ப்ப நாட்டு இளவரசி ஆக்குகின்றேன் என்று நெருக்கடி தருகின்றான். இன்னொரு பக்கம் இந்த இடும்பன் உன்னை தூக்கி கொண்டு போய்
காட்டுராணி ஆக்குகின்றேன் என்று சவால் விடுகிறான். மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடி என்பது போல் ஆகிவிட்டது தாமரையின் நிலைமை. உண்மைதான் பரிவாதினி. நாம் இப்பொழுது பாண்டிய இளவரசர் இளம்பழுதியை காப்பாற்றுவதை விட அந்த இடும்பனிடமிருந்தும் விதர்ப்ப நாட்டு இளவரசன் மேரு மந்திரனிடமிருந்தும் தாமரையை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்றாகிவிட்டது. விதர்ப்ப நாட்டு இளவரசன் மேரு மந்திரன் கூட பரவாயில்லை. நீங்கள் சொல்லும் அவனது நடவடிக்கைகளிலிருந்து அவன் ஒரு வெகுளித்தனமானவன் என்று தெரிகின்றது. அவனை எளிதாக சமாளித்து விடலாம். ஆனால் இந்த இடும்பன் தான் சற்று ஆபத்தானவனாக இருக்கின்றான். அது மட்டுமின்றி அவனுக்கு நம்மை பற்றிய ரகசியங்களும் தெரிந்திருப்பதால் அவனை மிகவும் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும். அவனை எப்படி கையாளப் போகின்றோம் என்பது பற்றிதான் நாம் மிகவும் யோசிக்க வேண்டும். என்னை பற்றி சிந்தித்து உங்கள் நேரங்களை வீணாக்காதீர்கள். என் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். இப்போது பாண்டிய இளவரசர் இளம்பழுதியை காப்பாற்றுவதுதான் முக்கியம். என்னை நினைத்து கவலைப்பட்டு நீங்கள் இருவரும் சோழ நாட்டிலிருந்து இந்த சேர நாட்டிற்கு எதற்காக வந்தீர்களோ அந்த நோக்கத்தை என் பொருட்டு விட்டு விடாதீர்கள். என்ன பேசுகின்றாய் தாமரை? உன்னை விட்டுவிட்டு இளவரசர் இளம்பழுதியை மட்டும் காப்பாற்றுவதா? எங்களுக்கு நீயும் ஒன்றுதான், பாண்டிய இளவரசர் இளம்பழுதியும் ஒன்றுதான். எங்களுடைய இதே எண்ணம்தான் சோழ மாமன்னர் கரிகாலருக்கும் இருக்கும். உன்னை எப்படியோ போகட்டும் என்று சேர நாட்டிலேயே விட்டுவிட்டு இளவரசர் இளம்பழுதியை மட்டும் காப்பாற்றி சோழ நாட்டிற்கு அழைத்துச் சென்றால் அதை சோழ மன்னரே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இடும்பனை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அவன் விஷயத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள். அவன் உங்கள் யாருக்கும் இனி தொந்தரவு கொடுக்காத வகையில் நான் பார்த்துக் கொள்கிறேன். பாண்டிய இளவரசர் இளம்பழுதியை அந்த ஒரு நாள் விடுதலையை பயன்படுத்தி எப்படி அவரை இங்கிருந்து தப்பிக்க வைத்து சோழ நாட்டிற்கு அழைத்து செல்ல போகிறீர்கள்? இப்பொழுது அதை பற்றி சிந்திப்பதுதான் முக்கியம். நீ சொல்வது உண்மைதான் பரிவாதினி. உன்னுடைய பிறந்த நாள் நெருங்க நெருங்க இளவரசர் இளம்பழுதியை எப்படி இங்கிருந்து தப்பிக்க வைத்து அழைத்து செல்ல போகின்றோம் என்ற அச்சம்தான் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. எவ்வளவுதான் மண்டையை உடைத்துக் கொண்டு யோசித்து பார்த்தாலும் உருப்படியான ஒரு யோசனையும் தோன்ற மாட்டேன் என்கிறது. இதில் நாளுக்கு நாள் வரும் மேரு மந்திரன் இடும்பன் போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. இதில் சேர தளபதியாரும் சேர அமைச்சரும் வேறு ஏதேனும் ஒரு வகையில் அவ்வப்பொழுது எங்களுக்கு இடையூறு தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை பற்றி சிந்திக்கவே எனக்கும் பார்த்திபனுக்கும் நேரம் சரியாக இருக்கிறது. பாண்டிய இளவரசர் இளம்பழுதியை தப்பிக்க வைப்பதற்கான வழியை எங்களால் சிந்திக்கவே முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. இது பற்றி நாமவே சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட இளவரசர் இளம்பழுதியிடம் இதை பற்றி கேட்டால் அவருடைய தந்தையாரின் அரசாட்சியில் ஈடுபட்ட அனுபவத்தை வைத்து அவர் ஏதேனும் ஒரு நல்ல யோசனையை நமக்கு தரலாம் அல்லவா? நல்ல யோசனைதான். அவரிடம் நாம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் அவரை சந்திக்க முடியாதே. இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்புதான் இப்பொழுது சேர தளபதியாரிடம் போய்விட்டதே. நானோ பார்த்திபனோ அங்கு சென்று அவரிடம் பேச முடியாது. அதுதான் இப்பொழுது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் சென்று இளவரசர் இளம்பழுதியிடம் பேசுகின்றேன். நீங்கள்தான் அங்கு போக முடியாது. நான் போனால் அந்த தளபதியார் யாரும் என்னை தடுக்க முடியாது. இளவரசரிடம் இதற்கான தீர்வை நான் கேட்கின்றேன். அவர் இதற்கொரு நல்ல தீர்வை சொல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பரிவாதினி, எங்களின் மிகப்பெரிய பலமே நீ எங்களுடன் இருப்பதுதான். எங்களுடன் நீ இருக்கும் வரை எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. பரிவாதினி, இந்த உதவியை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். சோழ நாடும் பாண்டிய நாடும் உனக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் உங்கள் அன்பிற்கு கட்டுப்பட்டிருக்கின்றேன். சரி, நாளையே சென்று இளவரசர் இளம்பழுதியை சந்திக்கின்றேன். வா தாமரை.